எவ்வளோச்சு? 80 ரூபாய் சார். நீ போகிற. சரிங்க. வாங்க. நில்லுடி, எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? டேய், எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். கொஞ்சம் வழி விடு. கொஞ்சம் நிக்கிறியா? நான் பாட்டு பேசிட்டு நீ போயிட்டே இருக்கிற. அம்மா என்னாச்சு உனக்கு? உடம்பு சரியில்லையா? நான் ஒன்னும் நம்ப மாட்டேன். ஏங்க உள்ள போய் பேசிக்கலாம், வழி விடுங்க. ஏன் மேடம்க்கு அவமானமா இருக்கா? டேய், வழி விடுறா. அட இங்க பாரு, பேசிட்டு இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்கிற. எனக்கு ஒரு பதில் வேணும், சொல்லிட்டு உள்ள போ. 2 நாளா 2 பேரும் எங்க போய் ஊரை சுத்திட்டு வரீங்க? நீங்க தான் வர்ஷாவோட ஹஸ்பண்டா? மீனா சுமார், நீ எதுவும் பேசாத. ஆமா, நீ ஓ பேங்க் ஆபீசர் பொண்டாட்டி. பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்க. பேசிக்கிட்டு அப்புறம் ஏன் உன் புருஷன் ஏன் பொண்டாட்டி பின்னாடி பொறுக்கிட்டு இருக்கா? மரியாதையா பேசு. அவர் என்ன குண மாதிரி நினைச்சிட்டியா? உங்க அம்மாவுக்கு நெஞ்சுவலின்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்கள காப்பாத்துறதுக்கு உன்னால 30,000 ரூபாய் புரட்ட முடியல. பத்தாவதுக்கு நீ வந்து எட்டி கூட பாக்கல. இந்த லட்சணத்துல கேள்வி வேற கேட்டுட்டு இருக்கியா? சபாஷ், சரியான கேள்வி. ஆமா, இப்படிலாம் பேசுறது உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? ஏன் அம்மாவா? யாரும் சொல்லி தரல. உன் யோகிதை தான் ஊருக்கே தெரியுமே. என்னடி விட்ட ஓர பேசிட்டே போற? பாடி போடின்னு மரியாதை கெட்டுடும் சொல்லிட்டேன். ஏய், என்னடி மிரட்ட ஆள் செட்டப் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கிறியா? இங்க பாரு, உங்க அம்மா ரொம்ப டயர்டா இருக்காங்க, அவங்கள ரெஸ்ட் எடுக்க விடு. வழி விடு, அவங்க உள்ள போட்டோம். என்னடா இது, உன் பொண்டாட்டி என்கிட்ட எகுறா, நீ என் அம்மாக்கு சப்போர்ட் பண்ற, உனக்கு என் பொண்டாட்டிக்கு கனெக்ஷனு. இதுக்கு அம்மா ஹெல்ப் பண்றா, இதெல்லாம் கூட பெரிய மேட்டர் இல்லடா. ஆனா உன் பொண்டாட்டி இதுக்கு சப்போர்ட் பண்றா பாத்தியா? இதுதான்டா. என்னடே, உங்களுக்குலாம் சூடு சொரணை ஈனம் மானம் வெக்கம் எதுவுமே இல்லையாடா? ஆனா ஒண்ணுடா, உனக்கு எங்கெங்கயோ மச்சம் இருக்குதுடா. என்னங்க, அம்மாக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபீஸ் கட்டுறது கூட பணம் கிடையாது. இவங்க தான் 30,000 ரூபாய் கட்டினாங்க. இவங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு அம்மா உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. அவங்களுக்கு நீங்க நன்றி சொல்லனா கூட பரவாயில்ல. ஏங்க இப்படி வந்து உங்களை நோக்கடிக்கிறீங்க? அது சரி, எனக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டு நீ பாட்டு உள்ள போ. என்னடா தெரியணும் உனக்கு? எனக்கு நிறைய தெரிய வேண்டியிருக்கு. ஆனா இப்போ இந்த பேங்க் ஆபீசருக்கும் உன் மானங்கட்ட மருமகளுக்கும் என்ன சம்பந்தம் தெரிஞ்சுக்கணும். என்னையா பார்த்து இவங்களை அமுச்சு வச்சிருக்காரு. ரவுடிங்க கிட்ட இருந்து வருஷாவை காப்பாத்தினாரு. ஓ, இப்போ என் உயிரை காப்பாத்திருக்காரு. இவரை போய் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறியே. என்னமா நடிக்கிறீங்க? 4 பேரும் ஜாலியா போய் ஊரை சுத்திட்டு வந்துட்டு என்னமா கதை அழுக்கிற? அம்மா, இதுக்கெல்லாம் யார் ஐடியா கொடுத்தது? பேங்க் ஆபீசரா இல்ல உன் ஓடுகாலி மருமக? மானம் கெட்டவரே, ஏன்டா ஏன் வயித்துல வந்து பிறந்து தொலைச்ச? நானா கேட்டேன்? நானா வந்து உன் வயித்துல பிறக்கிறேன்னு சொன்னேன்? நீயா பெற்றுக்கிட்ட வளர்த்த இந்த ஓடுகாலிக்கு கல்யாணம் பண்ணி வச்ச? அவ தூண்டி விட்டு இப்ப எனக்கு துரோகமும் பண்ண வைக்கிற. நீ பெத்த தாய் இல்ல, பெத்த பேய். சார், இவர் இப்படிதான் சார், யாரையுமே மரியாதை இல்லாம தான் பேசுவாரு. இவர்கிட்ட பேசி உங்க மரியாதை நீங்க கெடுத்துக்காதீங்க சார். போயிடுங்க சார், ப்ளீஸ். என்ன மன்னிச்சிருக்கா? எங்க அம்மா உயிரை காப்பாத்தின உங்களை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க முடியாத பாவி ஆயிட்ட. நான் ஃபீலிங் நான் சென்டிமெண்ட், நீலாம் நல்லா வருவடி. தம்பி, நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க, போயிடுங்க ப்ளீஸ். மாமினா, ஹலோ பாஸ், நாளைக்கு நான் வீட்ல இருக்க மாட்டேன். நைஸா வந்து நைஸா போயிடுங்க. வேணும்னா வெளியே காவலுக்கு உன் பொண்டாட்டி என் அம்மாவும் நிப்பாங்க. சி, குஷி, குஷி நில்லுமா. பின்ன வேணா போ. குஷி நில்லு. குஷி, என்னாச்சுடா? ஸ்னேகா, நீ இதுல தலையிடாத.
அவளை என் பக்கத்துல வர சொல்லு. குஷி எது கலர என்ன ஆச்சு? ஜட பின்னி விடுறேன்னு சொல்லி தலைய தொட்ட பதறி அடிச்சுட்டு ஓடி வரா. ஏய் தப்பு இல்ல, நீ குட் கேர்ள் தானே. அம்மா கிட்ட இப்படி எல்லாம் பண்ணலாமா? அம்மா உனக்கு எவ்வளவு அழகா ஜட பின்னி விடுவாங்க. போ அவங்க கிட்ட போ. குஷி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, ஜட பின்னிக்கோ. நான் ஜட பின்னிக்கிறேன், அம்மா கிட்ட இல்ல சித்தி கிட்ட. பாத்தியா எவ்வளவு திமிரன் பாத்தியா? இந்த சின்ன வயசுல இவ்ளோ பிடிவாதம் கூடாது. எங்க அப்பா என்ன பிடிவாதக்காரியா வளர்த்துட்டாரு. அதனால நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இவ்வளவு என்ன மாதிரி ஆயிடக்கூடாது ஸ்னேகா. கண்டிச்சு வைக்கணும். நான் ஒன்னும் உன்ன மாதிரி எல்லாம் ஆக மாட்டேன், சித்தி மாதிரி தான் ஆவேன். எனக்கு சித்தி தான் பிடிக்கும், உன்னெல்லாம் பிடிக்காது. குஷி குஷி நீ வாமா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு வா. நான் உன் கூட வர மாட்டேன். பிளாக் ஃபாரஸ்ட் ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? நான் அம்மா வாங்கி தர சொல்லவா? நீ வாங்கி கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன். சரி விடுங்கம்மா, சின்ன குழந்தை, அது உடனே மறுபடியும் நினைக்கிறது நம்ம தப்பு. ஸ்கூலுக்கு வேற நேரமாச்சு, அவளை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புங்கப்பா. மாமா ப்ளீஸ், நீங்க இவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. இந்த வயசுல இவ்வளவு பிடிவாதெல்லாம் ஆகாது. என்ன ஸ்னேகா, அவளுக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சு? குழந்தை தானே, போக போக புரிச்சுப்பா. ஸ்னேகா, நீ குஷி கூட்டு முதல்ல ரெடி பண்ண போ. அண்ணி, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. குழந்தைய வழியில போய் தான் நம்ம சரி பண்ணோம். இப்படி சொல்லி சொல்லியே அவளை என் பக்கத்துல வர விடாம பண்ணிட்டீங்களே. மாமா ப்ளீஸ், நீங்களாவது இவளுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. எல்லாரும் சொன்னா அவ கண்டிப்பா கேப்பா. யாரும் எதுவும் சொல்ல வேணாம். இப்ப நான் ஸ்கூலுக்கு போக வேணாமா? இதெல்லாம் நல்லா பேசு. பெத்த அம்மா மனசு புரிஞ்சுக்காம காயப்படுத்து. உண்மையா சொல்றேன், நீ ஒரு பேட் கேர்ள். பேட் கேர்ளாவே இருந்துட்டு போறேன், ஆனா அவங்க என்ன தொடக்கூடாது. குஷி ஏண்டி உனக்கு இவ்வளவு பிடிவாதம்? எல்லாம் நீ கத்து கொடுத்ததான். நான் என்ன பண்ண? டாக்டர் தாத்தா எவ்வளவு தடவை உன்னை பார்க்க வந்தாரு. உன் கூட பழம் விடுறதுக்காக எவ்வளவு தடவை ட்ரை பண்ணாரு. நீ அவர் கூட போனியா? அவர் கூட பழம் விட்டியா? இல்லல்ல. நீ மட்டும் உனக்கு பிடிக்காத உங்க அப்பா கூட சேராம இருக்கலாம், அது தப்பு இல்ல. உன்னை எல்லாரும் குட் கேர்ள்னு சொல்றாங்க, ஆனா நான் மட்டும் எனக்கு பிடிக்காத அம்மா கூட இருக்கணுமா? முடியாதுன்னா என்ன பேட் கேர்ள்னு சொல்லுவியா? குஷி இப்போ என்ன பண்ண சொல்ற? நீ என்ன தொடக்கூடாது, டார்ச்சர் பண்ணக்கூடாது. நான் உன் கூட வரமாட்டேன், எனக்கு சித்தி மட்டும் போதும். பாட்டி, நீ எனக்கு சடை பண்ணி விடு. வா பாட்டி. உமா, இப்பவும் நான் உன்கிட்ட சொல்றது அதே விஷயம் தான். அவசரப்படாத, கொஞ்சம் டைம் கொடு. அவ மனசை மாத்தி உன்னோட சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அவளெல்லாம் நீங்க மாத்த மாட்டீங்க. என்ன மட்டும் ஏமாத்திக்கிட்டே இருங்க. ஸ்னேகா, நீ ஏமா அதிர்ந்து போய் நிக்கிற? சின்ன குழந்தை ஏதோ பேசிடுச்சு, அதையே சீரியஸா எடுத்துக்கிற. நீ உள்ள போமா. குஷி என்னாலதான் கெட்டு போறாளா மாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. போ உள்ள போ. டேய், அடிச்சிட்டு போடா அவளை. ஸ்னேகா, அவ குழந்தைம்மா, நீ உள்ள போ போ. அண்ணா, லோன் கிடைச்சிருமா அண்ணா? ரிலேஷனுக்குள்ள லோன் சாங்ஷன் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸே இருக்கு.
எதுக்கும் இருக்கட்டுமேன்னு ஹெட் ஆஃபீஸ்க்கு உங்கள் ஐடியாவை நான் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது தப்பாக சான்ஸே இல்லை. போட்ட அமௌண்ட்டை 1 இயரில் எடுத்துடலான்னு நம்புகிறாங்க. அப்போ லோன் சாங்ஷன் ஆயிடுமா? ஆல்மோஸ்ட் ஓகேனா மாதிரி தான். பேப்பர்ஸ் கரெக்டாக இருந்து பார்ட்டி ஜெனுவனாக இருந்தால் லோன் சாங்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? லோன் அமௌண்ட் பெருசு. நீங்கள் கேட்குற 1 கோடி ரூபாய்க்கு ஈக்குவலாக செக்யூரிட்டியாக டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். கேனா அவ்வளோ பணத்துக்கு செக்யூரிட்டி இருந்ததுன்னா நாங்க என்ன பேங்க் லோனுக்கு வர போறோம்? நீங்கள் 2 பேரும் ரொம்ப நாளாக லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க சரவணன்? எல்லாம் விதி. எவ்வளவோ பேங்க்ல ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. இனிமே ஏதாவது புதுசா பேங்க் திறந்தாதான் உண்டு. நாம ஒருத்தர்கிட்ட கை கட்டி நிக்கிறதுக்கு பதிலா நாமளே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு 4 பேருக்கு வேலை கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட ஐடியா. ஆனா பாருங்க, எவ்வளோ முயற்சி பண்ணி எந்த பக்கம் போனாலும் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டு. சரிண்ணா, நாங்க கிளம்புறோம். ஸ்னேகா, ஒரு நிமிஷம். வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசனை பண்ணுவோம். இதுக்கு மேல எங்க இருக்கு வழி? எல்லா வழியும் க்ளோஸ்ட். வேணா ஒண்ணு பண்ணலாம். உங்களை கட்டி போட்டு உங்க பேங்கே கொள்ளடிச்சாதான் உண்டு. மாமா சும்மா ஜோக். ஒன்று வேணா செய்வோம் ராஜீவ். ஊரில் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. அது சேல் பண்ணால் பணம் வரும். மிலிட்ரியில் இருந்து நான் சர்வீஸ் முடிச்சு வந்தப்போ எனக்கு ஒரு 40 lakhs செட்டில்மெண்ட் கொடுத்தாங்க. அது பேங்க்ல இன்னும் அப்படியே தான் இருக்கு. 2 பணத்தையும் சேர்த்து தரேன். அதை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் உடனே கொடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுங்க. சரவணன், என்ன பேசுறீங்க? உங்க நிலத்தை வித்து பணம் கொடுக்கறதா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மீனாவுக்கு நாங்க செய்ய வேண்டியதை எவ்வளவு ஒரு கதையை இன்னும் செய்யாம இருக்கோம். வேண்டாண்ணா, அதெல்லாம் நல்லா இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி லோன் விஷயத்தை ஓரம் கட்டி வச்சுட்டு வேற ஏதாவது வழியில பணம் கட்ட ட்ரை பண்ணலாம். நீங்க இந்த பணம் தரேங்கிற எண்ணத்தெல்லாம் இதோட விட்டுருங்க. என்னம்மா இது? நான் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல சரவணன், ப்ளீஸ் வேண்டாம். ஏன்னா உறவுகளுக்குள்ள குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டோம்னா அது பின்னாடி பல பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். வேண்டாமே. என்ன ராஜீவ் இது? என்கிட்டயே வாங்க மாட்டேங்கிறீங்க. கருணாகரன் நல்ல வசதியோட தான் இருக்காரு. ஸ்னேகா கேட்டால் எவ்வளோ வேணால் கொடுப்பாரு. ஆனால் அவர்கிட்டயே வாங்க மாட்டேங்கிறீங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் மாமனார் கஜேந்திரன் பெரிய கோடீஸ்வரர். அவருக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தானே. மொத்த சொத்தம் உங்களுக்கு தான். ஆனால் அவர்கிட்டயே வாங்க மாட்டேங்கிறீங்க. உண்மையிலேயே உங்கள் தன்மானத்தை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்கு. சொந்த காலில் நிற்கணுங்கிற உங்கள் கனவு கண்டிப்பாக நிறைவேறும். தேங்க்ஸ் சரவணன். வேற ஏதாவது வழி கிடைக்குமான்னு பார்க்குறோம். இங்கே பாருங்கள், நீங்கள் எப்போ கேட்டாலும் உங்களுக்காக நான் உதவி பண்ண தயாராக இருக்கேன். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா மீனா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவா. யோசிச்சு சொல்லுங்கள். நீங்க உதவுறேன்னு சொன்னதே போது சரவணன். நாங்க கிளம்புறோம். பாமா. வரோம்ண்ணா. பார்த்து போய்ட்டோமா. பெத்த மக தூங்கும் போதுதான் ஆசை தீர பார்க்க முடியுது. எந்த தாய்க்கும் ஏன் நிலைமை வரக்கூடாது. சும்மா அதே நினைச்சு குழம்பிட்டு இருக்காதோமா. நீ பார்த்துட்டே இரு. கூடிய சீக்கிரமே குஷி உங்ககிட்ட வரதான் போறான். ஒரு குழந்தைக்கு 1000 உறவு இருந்தாலும் அம்மா மாதிரி வராது. இல்லங்க, இவகிட்ட கொஞ்சம் கூட மாற்றம் தெரியலையே. என்னை விட்டு விலகி போயிட்டே இருக்கா. இவ வாழ்க்கையில எனக்கு இடமே இல்லாம போயிடுமோன்னு பயமா இருக்குங்க. நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்காது ஸ்னேகா. குழந்தை இன்னும் கொஞ்ச நாள் உன்னை விட்டு விலகி உங்க அம்மா கூட நெருக்கமாயிடுவா பாரு. அந்த நாளுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன். பாவம் உமாக்கா, குஷி அவங்கள விட்டு விலகி போகும்போதெல்லாம் அவங்க படுற வேதனையை என்னால பார்க்க முடியல. இவளுக்கு இதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸ்னேகா, குழந்தைங்க பெரியவங்களோட புத்திசாலி. அவங்களுக்கு எல்லாமே புரியும். நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா அதே சாக்க வச்சு குழந்தை அவங்க அம்மா கிட்ட போயிடுவா. ஸ்னேகாக்கு குழந்தை பிறந்தாதான் என் பொண்ணு என்கிட்ட வருவான்னா, ஸ்னேகா சீக்கிரமே தாயாகணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற அன்னோன்யம் நம்ம குஷியால் அஃபெக்ட் ஆயிடக்கூடாது. இனிமே நம்ம குழந்தை நம்ம கூடவே தூங்கட்டும். அவங்க 2 பேருக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். குஷி கிட்ட வரணும். அப்பதான் உன் முகத்துல நான் சிரிப்பை பார்க்க முடியும். இதெல்லாம் நடக்குமாங்க? ஏன் நடக்காது? நானும் ராஜீவ் மாமாவும் சேர்ந்து கண்டிப்பா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதா போறோம், சாதிக்க தான் போறோம். ஸ்னேகா, உங்க முயற்சி கண்டிப்பா வெற்றி அடையும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா பிசினஸ் ஆரம்பிக்க ஒரு கேபிட்டல் வேணாமா? அதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க?
எல்லா வழியிலயும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். பேங்க் லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், எப்படியும் கிடைச்சிரும். சரவண மாமா ஒர்க் பண்ணுற பேங்க்கில் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? எல்லா பேங்க்லயும் லோன் அமௌண்ட்க்கு ஈக்குவலா சொத்து பத்திரம் கேக்குறாங்க. அவ்வளவு சொத்து இருந்தா நம்ம ஏன் பேங்க் லோனுக்கு போக போறோம்? சரவண மாமா என்ன சொல்கிறாரு? பேங்க்ல 5 கோடி ரூபாய் வரைக்கும் லோன் சாங்ஷன் பண்ற பவர் சரவணனுக்கு இருக்கு. ஏங்க உங்களுக்கு தேவை 1 கோடி தானேங்க, அப்புறம் என்ன அவர்கிட்ட பேசி லோன் சாங்ஷன் பண்ணிட வேண்டியதானே? இல்ல, அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? அவங்க பேங்க் ரூல்ஸ் படி லோன் சாங்ஷனிங் ஆபீசர் அவருடைய ரிலேட்டிவ்ஸ் யாருக்கும் லோன் சாங்ஷன் பண்ணக்கூடாது. இப்ப அதை மீறி அவர் நமக்கு பண்ணாருன்னா நாளைக்கு அவர் வேலைக்கு தானே பிரச்சனை வரும். ஏங்க நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா? முதல்ல சொல்லு, அதை ஏத்துக்கலாமா வேண்டாமா நான் முடிவு பண்றேன். ஸ்னேகா, கனகர மாமா ஒரு வார்த்தை சொன்னா போதும், எந்த பேங்க்ல லோன் கொடுப்பாங்க. இங்கே பாரு, உனக்கு கேட்க சங்கடம் வந்தா சொல்லு, உனக்காக மாமாட்ட நான் பேசுறேன். சங்கடமா? அவரோட ரெக்கமெண்டேஷன்ல தான் எனக்கு லோன் கிடைக்கும்னா அப்படி ஒரு லோனே எனக்கு வேண்டாம். என்ன பிடிவாதம் இது? பிடிவாதம் இல்ல, தன்மானம். உனக்கே நல்லா தெரியும் எனக்கு உன் அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது. அவர்கிட்ட இருந்து எனக்கு காசு, அதுவும் அவர் ஜெயில இருக்கிற நேரத்துல அவருக்கு தெரியாம அவருடைய ப்ராப்பர்ட்டிஸை அடமான வச்சு அதுல நான் பிசினஸ் ஆரம்பிக்கிறது வந்து கேவலமா. ஏங்க நான் வேணும்னா ஜெயில போய் அப்பாவை பார்த்துட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு வரேங்க. அம்மா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், இந்த ஆணி புடுங்குற வேலையே வேண்டாம். அவர்கிட்ட இருந்து 1 பைசா கூட எனக்கு தேவையில்லை. அவர்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் நீதான், நீ மட்டும் எனக்கு போதும். ஏங்க அப்பாவுக்கு அப்புறம் எல்லா சொத்தும் எனக்கு தானங்க வரப்போகுது. என் பேர்ல இருக்கிற சொத்துகளுக்கு சட்டப்படி நீங்களும் தானங்க வாரிசு. நான் கஸ்தூரி அம்மாவோட வாரிசா தான் இருக்க விரும்புறேன். எனக்கு அப்பாவா இருக்கிற எந்த தகுதியும் அவருக்கு இல்ல. அவர் பேர்ல இருக்கிற சொத்துக்களை நான் அனுபவிக்கவும் மாட்டேன். ஸ்னேகா, மாமா உனக்காக ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, அவர்கிட்ட இல்லாத பணமா? நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க? இத்தனை வருஷமா ஒட்டாத உறவு, பணத்துக்காகலாம் அது ஒட்டாது. இது சரியா வராது. இதுக்கப்புறம் உன் இஷ்டம், நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நீ என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது உமா. நீ கவலைப்படாத, நானும் ஸ்னேகாவும் எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். சரிங்க, அதுக்கு மேல உங்க இஷ்டம். நாளைக்கு எனக்கு மெடிக்கல் செக்கப் இருக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறதுக்கு மறந்துடாதீங்க. நாளைக்கு காலைல நானும் ராஜீவ் மாமா வெளியில போறோம். நீ தான் உமா அக்காவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், மறந்துடாத. சரி, படு. தாலிக்கேரை அவ என்ன பண்ண போறா?